ஒரு ஆன்மா வந்து ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு பொருளே வந்து ஒரு முழு பரமாத்மாவுடைய ஒரு சிறு துகள் தான். அது எப்பயுமே வந்து எது நிறைவேறாம இருக்கோ அததான் வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பாத்திரத்தை அந்த கதாபாத்திரத்தை நடிச்சு முடிப்பதற்காக தான் வந்து அந்த ஆன்மா வந்து ஒரு கதாபாத்திரத்தையே ஏத்துக்குது. குருவா அவங்கள வந்து ஒரு நெருப்புல போக சொல்றாரு. அந்த நெருப்புல வந்து போனதுமே அந்த 4 தலையா வந்து ஆஹ் அப்படியே வெளியே வருது. ஒரு அந்த பிரெயின் வந்து 4 பிரிஞ்சு வருது. அந்த ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு உருவம் வருது. ஒரு 4 பேர் நிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருது. சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியே வாங்க அப்படின்னதுமே அவங்க சாதாரணமாயிட்டு வெளியே வராங்க. இந்த நாங்க வந்து நாம வந்து பார்த்துட்டாலே நம்மளுக்குள்ள இருக்கிற, அதாவது இப்போ தனுஷ்க்கு அவங்க வந்து என்ன என்ன பண்றாங்க, தண்ணி தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும் இல்லையா? பட் ஆனா ஹனுமான் அவங்க என்ன சொல்றாங்க, அதையும் நீ விட்டு விலகு. ஜஸ்ட் உன்னுடைய உடம்ப நீ அப்சர்வ் பண்ணு. இது நான் கிடையாது. இந்த தாகம் நீயே தணிச்சுக்கோ அப்படின்னு இந்த சோலுக்கு இந்த தாகம் கிடையாது. இந்த உடம்புக்கு தான். அது நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் இதுவும் கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த மைண்ட் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அந்த மைண்ட் தான் இந்த 4ஆ இருக்கு. அதாவது புத்திசாலித்தனம், புத்தி, சம்ஸ்காரா, அப்புறம் சித்தா. பிசிக்கல் பாடி என்ன நினைக்குமா, ஓகே என்ன மாதிரியே வந்து இன்னமும் இருக்கு, இன்னமும் முயற்சி பண்றதுக்கு, அதாவது தன்னுடைய தொடர்பு வந்து இருக்கு. அதனால ஏதாவது ஒரு தொடர்பு, அதாவது ஏதாவது ஒரு தொடர்புல அவங்க இம்மோர்டாலிட்டி அடையுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து பிசிக்கல் பாடிக்கு இருக்குமா. அதனாலயே இந்த பிசிக்கல் பாடி வந்து இன்னொரு பிசிக்கல் பாடி வந்து தேர்ந்தெடுக்குது. அதனாலயே அந்த பசங்க பிறக்கிறது அப்படின்றது அந்த கம்ப்ளீட்டட்னஸ் அவங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் பாடி அப்படின்னு நினைச்சுக்குமா. பசங்க பிறந்தா என்னுடைய உருவம் இன்னொன்னு தயாராச்சு, அது வழியா நான் வந்து நான் நிறைவேற்ற முடியாத விஷயத்த அது மூலமா நிறைவேற்றிக்கலாம் அப்படின்றதுதான் அடிப்படையான காரணமே.